19 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 7,616 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அமெரிக்க பயணம் சாதனை பயணமாக அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி 22% அதிகரிப்பு. இறக்குமதி வரி அதிகரிப்பால் சமையல் எண்ணெய்களின் விலை கிடுகிடு உயர்வு. மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதில் தேர்தல் கூட்டணி கணக்கு எதுவும் இல்லை என திருமாவளவன் விளக்கம். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என திட்டவட்டம். சீதாராம் யெச்சூரி உடலுக்கு சோனியா காந்தி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி. யெச்சூரியின் மறைவு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பேரிழப்பு என்றும் இரங்கல். ராமரை நீக்க முயற்சித்தால் நாடே இருக்காது என ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. ஆளுநரின் பேச்சால் புதிய சர்ச்சை. பிரதமர் இல்லத்தில் வளர்க்கப்படும் பசு ஈன்ற கன்றுக்குட்டியை கொஞ்சி விளையாடிய பிரதமர் மோடி. கன்றுக்கு தீபஜோதி என பெயரிட்டு மகிழ்ச்சி. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பன்மாலை அணிந்து போராட்டம். தமிழ்நாடு பாஜக மன்னிப்பு கேட்டதால் பிரச்சனையை முடித்துக் கொள்வதாக அன்னபூர்ணா உணவக நிர்வாகம் அறிக்கை. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை மொட்டையடித்து திருப்பி அனுப்பியது இலங்கை அரசு. இலங்கை அரசை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் போராட்டம். உதகை அருகே பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் மலர்களை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு. செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம். கர்நாடகத்தில் ஹிந்தி தினம் கொண்டாட கடும் எதிர்ப்பு. ஹிந்தி தினத்திற்கு போட்டியாக இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடத்துவதால் பரபரப்பு. நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படம் அடுத்த ஆண்டு அக்டோபரில் வெளியாகும். விஜயின் 69வது திரைப்படத்தின் அறிவிப்பை வெளியிட்டது தயாரிப்பு நிறுவனம். டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். தொடர் மழையால் தாஜ்மஹாலின் மேற்கூரையில் நீர்க்கசிவு ஏற்பட்டதால் அதிர்ச்சி. முதலீடுகளை ஈர்க்க மேற்கொண்ட அமெரிக்க சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பதினேழு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்காவிலிருந்து இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்ததாக தெரிவித்தார்.
உலகின் தலைசிறந்த 25 நிறுவனங்களுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், இந்த சந்திப்பின் போது 7,618 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக கூறினார். சான் பிரான்சிஸ்கோவோட 8 நிறுவனங்கள் கூடவும், சிகாகோவோட 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கு. இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு உற்பத்தியை நிறுத்திய ஃபோர்ட் நிறுவனம் தங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க முன்வந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 10% கூட முதலீடு பெறப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர், வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கோருவது வெறும் அரசியலே என்றார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய உணவக உரிமையாளரை ஒன்றிய நிதியமைச்சர் அவமரியாதையாக நடத்தியது வெட்கப்பட வேண்டிய செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சு வந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்காவில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் அனைத்தும் 100% செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். அமைச்சரவை மாற்றம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், திமுகவின் பவள விழா நிறைவு பெற்றதும் நீங்கள் நினைத்தது நடக்கும் என பதிலளித்தார். விமான நிலையத்திலிருந்து தமது இல்லத்திற்கு புறப்பட்ட முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ள நிலையில் ஒரே நாளில் எண்ணெய் விலை 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் வகைகளின் இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு திடீரென உயர்த்தியுள்ளது. அதன்படி கச்சா பாமாயில், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றின் மீதான அடிப்படை இறக்குமதி வரி 0 இருந்து 20% உயர்த்தப்பட்டுள்ளது. இதே எண்ணெய் வகைகள் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றிற்கான வரி 12.5% இருந்து 32.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இறுதியாக கச்சா சமையல் எண்ணெய் வகைகளுக்கு 5.5 இருந்து 27.5%, சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கு 13.75 இருந்து 35.75% என 22% கூடுதல் வரி வசூலிக்கப்படுகிறது. இதன் எதிரொலியாக அனைத்து எண்ணெய் வகைகளின் விலையும் 1 லிட்டருக்கு 15 முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அரசு சொல்லக்கூடிய காரணம், விவசாயிகள் உற்பத்தி இப்பொழுது சந்தைக்கு வருகின்ற நேரத்தில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறக்குமதி எண்ணெயின் விலையை உயர்த்தியுள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். அது ஓரளவு உண்மைதான். ஏனென்றால் விவசாயிகளுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும். அதே சமயத்தில் இந்த 20 ரூபாய் விலை உயர்வு என்பது சாதாரண மக்களுக்கும் ஒரு பாதிப்பு என்பதையும் நாம் மறுக்க இயலாது. இன்னைக்கு எந்த சமையல் எடுத்தாலும் எண்ணெய் இல்லாம கண்டிப்பா சமையல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு நடுத்தரமா இருக்கிற ஒரு 20-25 ரூபாய் கூட்டிச்சுன்னா நம்ம எப்படி குடும்பங்களை நம்ம ரன் பண்ண முடியும்? உடனடியாக மத்திய அரசு இதை கவனத்துல கொண்டு எண்ணெய் விலையை உடனடியாக குறைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய சர்க்காரில் எல்லா விலையும் கூட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் விலையும் கூட்டியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப நடுத்தர மக்கள், எங்களை விட அடிமட்ட மக்களும் இருக்காங்க.
அவங்க எல்லாம் வாங்குறதுக்கு சிரமப்படுவாங்க. ரேஷனில் கொடுக்குற ஒரு லிட்டர் பாமாயில் வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து எண்ணெய் விலை வந்து இன்றைக்கி 30 ரூபா அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா மளிகை பொருளுமே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேஸ் விலை ஏறி இருந்தது இவ்வளோ நாளாக. அது மாதிரி வந்து நிறைய பொருளுங்க வந்து விலைவாசி ஏறிக்கினே போயின்னு இருந்தால் மக்களுடைய கஷ்டங்கள் வந்து அதிகமாகுது. அதனால் வந்து எண்ணெய் விலையிலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மலிவான விலையில் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்டவை வெளிநாடுகளில் இருந்து 60% அளவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ரஷ்யா, அர்ஜென்டினா, பிரேசில் ஆகிய நாடுகளில் இருந்து இந்த எண்ணெய் வகைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. வரி உயர்வால் இறக்குமதி எண்ணெய் வகைகளின் விலை வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ப. சிதம்பரம், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த சீதாராம் யெச்சூரி நேற்று முன்தினம் காலமானார். அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக டெல்லி A.K. கோபாலன் பவனில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ப. சிதம்பரம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மார்க்சிஸ்ட் தலைமைக்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் காரத், ஜி. ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எம்பிக்கள் T.R. பாலு, கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் யெச்சூரியின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். We are deeply saddened by the passing away of the CPIM General Secretary, Comrade Sitaram Yechuri அவர்கள். On behalf of the Dravida Munnetra Kazhagam and on behalf of our leader, Tamil Nadu Chief Minister, we are here to pay our last respects. Comrades Yechuri's death is an immense loss to the country and to the party. So we extend our deepest condolences to the CPIM workers, the left leaders and his family during this difficult time. Thank you. எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அத்தனை பேரையும் மனித நேயத்தோடு அரவணைத்து மாற்று கட்சியை சார்ந்தவர்களோடு கூட ஒரு நல்ல நட்புறவோடு பழகத் தெரிந்த ஒரு மாமனிதர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். புதிதாக நான் நாடாளுமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தபோது அவரை போன்றவர்களுடைய பேச்சு, அவர் எங்களுக்கு தந்த அட்வைஸ், இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையை சார்ந்த எனக்கு மட்டுமில்லை பல பேருக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக, வழிகாட்டியாக அது இருந்திருக்கிறது. அவருடைய இழப்பு என்பது இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மக்கள் பிரச்சனைகளுக்காகவும், நாட்டு பிரச்சனைகளுக்காகவும், மாநில உரிமைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து உறுதியான குரலை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறோம். அவருடைய இழப்பு ஒரு பெரும் இழப்பு. அவருக்கு எங்களுடைய வீர வணக்கங்களை, செவ்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்திய பிறகு சீதாராம் யெச்சூரி உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. இதனிடையே சீதாராம் யெச்சூரிக்கு சென்னையிலும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருந்த யெச்சூரியின் உருவப்படத்திற்கு கவிஞர் வைரமுத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேட்டி அளித்த அவர், யெச்சூரியின் இழப்பு ஒரு கட்சிக்கான இழப்பு அல்ல என்றும் ஒரு தேசத்திற்கான இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கட்சிக்காக மட்டும் போராடுகிறவன் அரசியல்வாதி என்று அறியப்படுகிறான். ஒரு தேசத்துக்காக போராடுகிறவன் தேசியவாதி என்று அறியப்படுகிறான். கட்சி என்ற அடிப்படையில் தேசத்துக்காக போராடிய ஒரு வலிமையான போராளி சீதாராம் யெச்சூரி. சீதாராம் யெச்சூரியின் இடத்தை நிரப்புவது அவ்வளவு எளிதல்ல என்று கூறியுள்ள கவிஞர் வைரமுத்து, 100 அறிவுஜீவிகள் சேர்ந்துதான் அவரது இடத்தை நிரப்ப முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் கொட்டிய கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாகின. முக்கிய வீதிகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.
வட மாநிலங்களில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் குருகிராம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. சதர் பசார், குருத்வாரா சாலை, பழைய டெல்லி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போல் தேங்கிய நீரில் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. டெல்லி சங்கம் விகார் பகுதியில் குடியிருப்புகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தொடர் மழையால் உத்தரகாண்ட் மாநிலம் கங்கையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர், பரத்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. சவாய் மதோப்பூர் எனும் இடத்தில் ஆற்றில் பாயும் வெள்ளத்தில் தனியார் பள்ளி பேருந்து அடித்து செல்லப்பட்டது. பேருந்தில் இருந்த 4 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் களமிறங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலின் மேற்கூரையில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் தாஜ்மஹால் வளாகத்தில் உள்ள தோட்டம் முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கசிவினால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று ஆக்ரா தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மொட்டையடித்து தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் இலங்கை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக விசைப்படகையும் அதில் இருந்த 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். செப்டம்பர் 5ஆம் தேதி சிறை காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகை கட்டிய 5 பேர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டனர். மற்ற மூவரும் 2வது முறையாக சிறைபிடிக்கப்பட்டதால் அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 5 பேர் இன்று தாயகம் திரும்பினர். அவர்களுக்கு இலங்கை அரசு மொட்டையடித்து அனுப்பியதை கண்ட சக மீனவர்கள் இந்த செயலை கண்டித்து தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க சென்ற தங்களை கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் மொட்டை அடித்து இலங்கை அரசு அசிங்கப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். காலையில் 6 மணிக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் 8 பேரையும் கூட்டு போய் மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடிச்ச மாதிரி எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க சார், பணம் கட்டிடுவோம்யா அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு அச்சு குத்திருக்கு அப்படின்னு சொல்லி 4 மாதம் அச்சு குத்திருக்கு, நீங்கள் பணம் கட்ட லேட் ஆகிடுன்னு சொல்லி எங்களை மொட்டை அடிச்சிட்டாங்க. அவங்க ஊர் காசு 50,000 ரூபா 8 பேருக்கும் கெட்ட சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை நாளை 3 மணிக்கு தான் அந்த இது கேஸ் முடிஞ்சிச்சு. நாங்கள் இங்கே ஃபோன் அடித்து சொல்கிற சூழ்நிலை இல்லாதனால வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தனால சனி ஞாயிறு லீவ் இருந்தனால கெட்டிடுவோம் நாங்கள் சொன்னோம் மாத்தியாட்ட. ஆனால் எங்களை 6ஆம் தேதி காலையில் சாப்பாடு கூட கொடுக்கல. வெறித்தனமாக எங்களை வெறியாடு நீ இந்தியன் நாடா அப்படின்னு சொல்லி 8 பேருக்கு வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 8 பேருக்கு மொட்டையை அடிச்சு எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அந்த எல்லாரும் அங்க இருக்கிற கைதிகள் எங்களை சிரிக்கிற சூழ்நிலைக்கு ஆயிட்டோம். நாங்க எங்களை அசிங்கம். நாங்க வயிற்று பொழப்புக்காக தான் போனோம் மீன் பிடிக்க. நாங்க யாருக்கு நாங்க கொள்ளையடிக்கவோ எதுவும் நாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகல. இலங்கை அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய மீனவர்கள் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் நடுத்தர குடும்ப பெண்கள் சுயதொழிலை தொடங்க உணவு, உடையுடன் இலவச பயிற்சி வழங்கும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தொழில் தொடங்க கடன் உதவியும் அளித்து வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
இன்றைய காலகட்டத்தில் சுய வேலைவாய்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான வழிகாட்டுதல் இல்லாமல் பலரும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறது. தென்காசியில் ரெஸ்டி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு கிராமங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்க பயிற்சி அளித்து வருகின்றது. அறுபத்து 4 வகையான தொழில்களை கற்றுக் கொடுக்க திட்டமிட்டுள்ள இந்த அமைப்பு முதற்கட்டமாக 25 தொழில்களை தேர்வு செய்து 250 பேருக்கு அதற்கான பயிற்சியை அளித்து வருகிறது. பயிற்சிக்கு தேவையான பொருட்கள், சீருடை, மதிய உணவு என அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராமப்புறத்தில் இருக்கிற வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கற்றுக்கிட்டாங்களோ அதோட காம்பனன்ஸ் வாங்குறதுக்கு லோன் ப்ராசஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து ட்ரைனிங் கற்றுக்கிறவங்களுக்கு மெயினாக எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். நோட் புக்ஸு, அந்த ட்ரைனிங் மெட்டீரியல், யூனிஃபார்மு, லஞ்சு, இதெல்லாம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அன்றாடம் வீட்டில் பயன்படுத்துகிற தேங்காயில் வர சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறதுக்கு சின்ன ஸ்பூனில் தொடங்கி அன்றாடம் பயன்படுத்திக்கிற டீ கப்பு, சோப்பு டப்பா, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், லைட்டு, இந்த மாதிரியான இது பயன்படுத்துகிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்கு கூட சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மொபைலுக்கான ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறோம். முக்கியமாக பிளாஸ்டிக்கு மாற்றாக நம்ம அரசு ஒரு முன்னெடுத்துக்கு வர்றாங்க. அதுக்கு நாங்கள் முன்னோடியாக இந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு வரோம். வீட்டில் இருக்கிற பெண்கள் இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எந்த வேலைக்கும் போக முடியாத சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க, இல்லைனா தனியாக இருக்கிற பெண்களுக்கு என்ன வெளியில் போய் 9 to 5 வேலை பார்க்க முடியாது. ஸோ லாபமே, அதாவது முதலீடு இல்லாமல் நம்ம என்ன ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பயன்படுத்துறதுக்கு இந்த சிரட்டையாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய பனை உலை பொருட்கள், கிராஃப்ட் ஐட்டம் நிறையாமே சொல்லி கொடுத்தாங்க. பல காரணங்களால் வேலைக்கு போக முடியாத பெண்கள் வீட்டில் இருந்தபடியே இதுபோன்ற சிறிய தொழில்களை செய்து வாழ்வில் முன்னேற முடியும் என்று கூறும் கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் முதலீடு இல்லாமல் தொழில் செய்வதற்கும் உதவி செய்து வருகின்றனர். சன் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் தா. தேவராஜன். ஒன்றிய அரசின் ஹிந்தி தின கொண்டாட்டங்களுக்கு எதிராக ஹிந்தி மொழிக்கு இறுதிச் சடங்கு நடத்தும் நிகழ்ச்சிகளை கன்னட அமைப்புகள் அறிவித்து நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதியை இந்தி தினமாக ஒன்றிய அரசு கொண்டாடுகிறது. ஆனால் கர்நாடகத்தில் இந்தியை கொண்டாடும் ஒன்றிய அரசு நடவடிக்கைக்கு எதிராக கன்னட அமைப்புகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இந்தி தினம் என்ற பெயரில் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும், இந்தி திணிப்பு நாட்டின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் கன்னட அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதனால் ஒன்றிய அரசை கண்டித்து கர்நாடக மாநிலம் முழுவதும் இந்தி மொழிக்கு இறுதிச் சடங்கு செய்து கன்னட அமைப்புகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் இந்தியை திணிப்பது கோடிக்கணக்கான கன்னடர்களின் உணர்வை புண்படுத்துவதாகவும் கன்னட அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளையும் அலுவல் மற்றும் நிர்வாக மொழிகளாக அறிவிக்க வேண்டும் என்று, இந்தி மொழிக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் கன்னட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. கர்நாடகாவில் செயல்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் கன்னடம் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்றும், கர்நாடகாவில் இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி பள்ளிகளில் இந்தி கற்பதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் கன்னட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. அனைத்து இந்திய மொழிகளுடனும் ஹிந்திக்கு பிரிக்க முடியாத இணைப்பு உள்ளதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லி நடைபெற்ற இந்தி தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர், இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி உள்ளிட்ட மொழிகளில் மக்கள் அனைவரும் உரையாட வேண்டும் என்பதே அரசியல் சாசனத்தின் ஆன்மா என்றார். இந்தியை வலுப்படுத்துவதன் மூலம் மற்ற மொழிகள் அனைத்தும் வளமடையும் என்றும், நமது கலாச்சாரம், வரலாறு, இலக்கியங்கள் உள்ளிட்டவற்றை அனைத்து மொழிகளும் ஒருங்கிணைந்து மேம்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். எந்த மாநிலத்தின் மொழிக்கும் இந்தி போட்டி கிடையாது என்றும், அனைத்து இந்திய மொழிகளுக்கும் இந்தி நண்பனாக இருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். பிற மொழிகளை இந்தியும், இந்தியை பிற மொழிகளும் பலப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மகாத்மா காந்தி, ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட இந்தியை வலுப்படுத்தியவர்கள் அனைவரும் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு பணிகளில் இந்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தி மொழி இந்தியர்களையும் அனைத்து மொழிகளையும் ஒருங்கிணைப்பதாகவும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒரு சவரன் ஆபரண தங்கம் 54,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 40 ரூபாய் உயர்ந்து 6,865 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் வெள்ளி 1 கிராம் 2 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ பார் வெள்ளி 2,000 ரூபாய் உயர்ந்து 97,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வந்தவாசியில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் தற்போது அடிப்படை வசதிகளின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த புதிய பேருந்து நிலையத்தில் 32 கடைகள் மற்றும் 2 ஹோட்டல்களும் கட்டப்பட்டன. ஆனால் முறையாக பேருந்துகள் வந்து செல்லாததாலும் பயணிகள் வருகை இல்லாத காரணத்தினாலும் தற்போது புதிய பேருந்து நிலையம் பாழடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் அவ்வழியாக வந்து செல்லும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் பயணிகளை சாலையின் ஓரமாக இறக்கிவிட்டு செல்வதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். 14 வருஷமா இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு கடையும் எங்களை 2 கடை மட்டும் தான் இயங்கி 14 வருஷமா சரியான பஸ் வசதிகள் இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டில் சமூக விரோதிகளுக்கு கூடாரமாக அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாரும் வந்து குடிச்சிட்டு குமாரம் போகிறது தான் இடமா இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு குடிநீர் வசதி இல்லை, லெட்டின் பாத்ரூம்லாம் வந்து அப்படியே அசுத்தமாக கடந்துஇருக்குது. பொதுமக்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த விதமான சலுகையும் இல்லை. ரொம்ப அவசரப்படுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு. வந்தவாசிக்கு வரும் பயணிகள் சிரமப்படாத அளவுக்கு பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் சிரமப்படாமல் அவரவர்கள் அந்தந்த இடத்துக்கு செல்வதற்கு போக்குவரத்து துறை உடனடியாக இது தலையிட்டு பயணிகளை சிரமமின்றி இறக்கி செல்ல பழைய பேருந்து நிலையத்திற்கு இறக்கிவிட்டு செல்லுமாறு தமிழக முதல்வரையும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு சார்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை சீரமைத்து பேருந்துகள் முறையாக வந்து செல்ல அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.